இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்குது, இனிமேல் 1500 கொடுப்பேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் 2000 கொடுப்போங்கிறாரு. ஸோ இந்த இலவசங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு இலவசங்கிறது இப்படி கொடுத்து அப்படி வாங்குற மாதிரி தான். அது இலவசம் கொடுக்குறாங்களா, அதை கொடுக்கறதுக்கு பொதுவாக அந்த வரியில வந்து குறைச்சிட்டு விலை கம்மியா பொருள் எல்லா பொருளுமே ஆக்கலாம்ல. வர்றதுனால லேப்டாப்பு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள் ஈர்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க எதுல இருந்து எடுக்கிறாங்க? மல்லிகை ஜாமத்துல பெட்ரோல் டீசல் எல்லா மொத்தத்துல ஏதோ ஒரு தானியத்துல இருந்து ஏதோ ஒரு இதுல இருந்து தான் அவங்க வந்து எடுத்து மக்களுக்கு அது பணம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே நல்லது கிடையாது. இப்போ வயசானவங்க முடியாதவங்களுக்கு அது உதவித்தொகை 60 வயசுக்கு மேல கொடுக்குறாங்க, அது அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா மத்தபடி நம்ம நார்மல் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கலாம். சொல்ல போனா எத்தனையோ பணக்காரங்களே இது இன்னுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வரியில குறைச்சாவே நம்ம இங்க விற்கிற பொருள் 5 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் 80 ரூபாய்க்கு வரும். 70 ரூபாய்க்கு விற்கிற பருப்பு 30 ரூபாய்க்கு வரும். சர்க்கரை 20 ரூபாய்க்கு வரும். அதுல உற்பத்தி அதிகமாச்சுன்னா நமக்கு எல்லாமே டோட்டலா இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு இதாகும்ல.